இங்க இவன் ஃபிளைட்ல ஏறதுக்கு அப்புறம் தான் நோட் பண்றான் அந்த ஏரோஸ்டஸ் தலை மேல 0ன்னு போட்டிருக்குன்னு. ஆனா அந்த நம்பர் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அது ஏன்னா இந்த பொண்ணு சாக போற நாள் இவன் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அதை பார்த்ததுமே இந்த ஃபிளைட்டை விட்டு வெளியே போயிடுங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறீங்கன்னு சொல்றான். இதை கேட்டதுமே அந்த பொண்ணு இவனை கோவமா திட்டி விட்டுறா. இவனும் எப்படியோ போய் தொலைன்னு உள்ள போறான். போய் பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த ஃபிளைட்குள்ள இருக்க எல்லா தலைமையிலும் 0ன்னு காட்டுது. அது பார்த்ததுமே வேற ஏதோ இங்க பெருசா நடக்க போகுதுங்கிறது புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இப்படி எல்லா தலைமையிலும் 0ன்னு காட்டுதுன்னா அதுக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கணும். அதுவும் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆக போறதா தான் இருக்கணும்னு அவன் யோசிக்கிறான். சோ அங்க இருக்க பேசஞ்சர்ஸ் கிட்டையும் ஏரோஸ்டஸ் கிட்டையும் இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் ஆக போகுது, எல்லாரும் உடனே கீழே இறங்கி போயிடுங்கன்னு சொல்றான். ஆனா அதை கேட்டதுமே அங்க இருக்க எல்லாருமே இவனை பைத்தியம் திட்டிட்டு இருக்காங்க. சோ இவனை எல்லாரும் காப்பாத்தணும்ன்றதுனால இவனுக்கு இருக்க சூப்பர் பவரை சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்றான். அது கேட்டதுமே அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா அடுத்த செகண்ட் சிரிச்சு இவனை அசிங்கப்படுத்திடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபிளைட் டேக் ஆஃப் பண்ண விட மாட்டேங்கிறான்னு சொல்லி இவனை போலீஸை வர வச்சு வெளியே துரத்தி விட்டுறாங்க. பார்த்தா இவன் சொன்ன மாதிரியே அந்த ஃபிளைட் கிளம்பின கொஞ்ச நேரத்திலே வானத்திலே வெடிச்சிருது.